என்னப்பா பேசு? தன்யா வீட்டுக்கு வந்துட்டாளா? தன்யாவா? இன்னும் வரலையே. அவன் உன் கூட இருப்பானு நினைச்சேன். என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணுலப்பா, நான் சும்மாதான் போன். ஹலோ ஹலோ மீனா, என்னம்மா என்னாச்சு? காலையில அவன் ஸ்கூல் பஸ்ல போனது பார்த்தேன். ஆனா இப்போ ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்றாங்க. கிளாஸ்ல எல்லாரையும் விசாரிச்சு பார்த்தாச்சு, ஆனா அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இல்லையா? அப்ப எங்க போயிருப்பா? தெரியலப்பா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ பஸ்ல ஏறவே இல்லையா. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. எங்க போய் தேடுறதுன்னே தெரியல. இன்னைக்கு காலையில அவளை கொஞ்சம் திட்டிட்டேன், கோவத்துல அடிச்சுட்டேன். அதனால கோச்சிட்டு என்கிட்ட பேசாம போயிட்டான். ஒருவேளை அதனாலதான் ஸ்கூலுக்கே வராம எங்க. பயப்படாத, நான் இப்பவே வந்துடுறேன். அவ எங்க பெருசா போயிரு. போன்ல என்ன சொன்னீங்க? அவ அப்செட்டா இருந்தாளா? ஏதோ பிரச்சனைன்னு அவளை திட்டி இருக்கீங்கல்ல? கோவத்துல அவளை அடிச்சுட்டேன். ஒருவேளை அவளுக்கு மனசு சரியில்லைன்னு அவளுக்கு பிடிச்ச இடம் எங்கேயாவது போயிருக்கலாம். இல்ல அவளுக்கு பிடிச்சவங்க யாரையாவது பாக்க போயிருக்கலாம். அவ மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்க. அவ எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அவளுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? தன்யாவை பாத்தீங்களா? தன்யாவா? அது இங்கதான் வச்சிருந்தேன். எங்க விழுதான் தெரியலையே. இப்ப இருக்க சீரியஸ்னஸ் புரியாம வீணா விளையாடிட்டு இருக்காதுங்க. உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்க முடியாதா? காலைல அங்க ஒரு ட்ரெய்லர் காட்டினீங்களே, என்ன விட மோசமான ஒருத்தியை பார்க்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் உங்க பொண்ணுகிட்ட எவன் வந்து பேசுவான்? அன்லஸ் அன்டில் அவளுக்கு விரோதியாகணும்னு நினைச்சேன்னா, அவளுக்கு கெட்டது பண்ண நினைச்சேன்னா நான் வந்து பேசுவேன். ஐயோ, உங்களோட லெக்சர் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. என் பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா இல்லையா? இழிச்சவன் வந்துட்டு தெரியுதா என்ன பார்த்தா? வேற எதையும் கவனிக்காம உங்க பொண்ணு பின்னாடி வெட்டியா சுத்துறதா என்னோட வேலையா? சொல்லிட்டேன்ல, உங்க பொண்ணு நான் பாக்கல. தேவையில்லாம என்ன சூழாக்காம கிளம்பிடுங்க பிளீஸ். உங்களை கத்துனதையே உங்களால தாங்க முடியல. நீங்க நடு ரோட்ல வச்சு அந்த சின்ன குழந்தைய பலார்னு அரைஞ்சிருக்கீங்க. அந்த பச்சை குழந்தை எப்படி துடிச்சு போயிருக்கும்? உங்ககிட்ட எப்படி சாரி கேட்கறது, எப்படி புரிய வைக்கிறது? உங்ககிட்ட உங்க ஈகோவோட வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்கல்ல? ஸ்கூல்ல போய் தேடி பாத்தீங்களா? அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லையோ. அவள் எங்க போயிருப்பான்னு தெரியல. காலையில அவ ஸ்கூல் பஸ்ல போனதை நான் பார்த்தேன். ஆனா ஸ்கூலுக்கு போனாலும் தெரியல. எல்லா இடத்துலயும் தேடிட்டு எங்கேயுமே கிடைக்கல. ஸ்கூல்ல இருக்கிறவங்க கிட்ட போய் விசாரிச்சு அவ வந்தாளா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க. அவகிட்ட நான் கோவத்துல அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. ஆனா அதுக்காக அவ இப்படி பண்ணுவா. இதெல்லாம் குழந்தை அறியறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டிய விஷயம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு அழுதாதான் உங்களால தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு நீங்க நிறுத்துறா. 2 குழந்தைங்களுக்கு அம்மாவை பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, பொம்பளைன்னு சொல்லுவாங்க.
நீ வேணா ஒரு தடவை அந்த பொம்பளையோட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி பாரு, தலையை பிச்சுட்டு சுத்த ஆரம்பிச்சிருவேன். இவங்க கிட்ட இருந்தாலும் நம்ம தள்ளி இருக்கிறதா நமக்கு நல்லது. தேடிட்டும் அலையிட்டும் எது வேணா அவங்களே பண்ணிக்கிட்டோம். யூ ஆர் டாக்கிங் 100% கரெக்ட். நீங்க என்ன தேவையில்லாம தலையிடணும்? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல பிரச்சனை, அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம். நமக்கு என்ன வந்தது? டீ குடிக்கிறீங்களா? நோ ரெஸ்பெக்ட் ஃபார் மீ. கொஞ்சம் சீக்கிரமா வண்டி எடுங்க. மேடம் மேடம், என்னடா மகன், ஹெல்ப் பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல. இந்த பட்டாஸ்காக இல்லைனாலும் அந்த நாளைக்காகவாவது போயிருக்கலாம்ல நீ. ஸ்கூல் பஸ்ல ஏறி உக்காந்தோ, ஸ்கூலுக்கு போய் சேரலன்னா எங்க போயிருப்பா? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? எனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நீ பண்ண இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு நீ உணர்ற வரைக்கும் அவங்ககிட்ட பேச மாட்டேன். இப்ப நான் சொல்றத நல்லா ஒழுங்கா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் மறுபடியும் உன்னை நான் இவன் கூட பார்க்கவே கூடாது. நான் சொல்றத மீறி ஏதாவது பண்ண, அதுக்கப்புறம் என்னை விட மோசமா யாரும் இருக்க முடியும். புரிஞ்சுதா? இந்த போட்டோல இருக்கிறது என் டாடி. பழைய டாடியா புது டாடியா? எங்க மம்மி நேத்து உங்க மம்மி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. என்னது? எங்க மம்மி என்று சொல்லிருக்காங்க. 2 தடவை மேரேஜ் பண்றதெல்லாம் ரொம்ப ஷேம்புலான விஷயமா. இவளுக்கு புது அப்பா கிடைக்க போறாரா? இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தியா, இந்த வயசுல ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வந்திருக்கியா? மணி என்னாச்சு தெரியுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்கல்ல. கிளம்பு போ. வணக்கம்மா. நான் தன்யாவோட தாத்தா. பாரு குழந்தை, இன்னைக்கு நீ தன்யா எங்கேயாவது பாத்தியா? ஸ்கூல்ல பாக்கல. அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லையே. ஓ, இத பாருமா, நீ எங்கேயாவது தன்யாவை பார்த்தனா நீ உடனே உங்க மம்மி கிட்ட சொல்லணும். என்ன ஏதாவது தெரிஞ்சா தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நன்றிமா.